நாம் சென்னை என்று சொன்னாலே முதலில் நினைவுக்கு வரும் இடங்களில் ஒன்று உதயம் தியேட்டர். அதுவும் அசோக் பில்லர் என்று சொன்னாலே சிறுவர்கள் கூட லேண்ட்மார்க்காக சொல்லும் இடம்தான் உதயம் திரையரங்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆயிரத்தி 1983 ஆண்டு நெல்லை மாவட்டம் உதயத்தூரிலிருந்து வந்த 6 சகோதரர்கள் சேர்ந்து ஆசையாக கட்டியதுதான் உதயம் திரையரங்கம். தங்கள் சொந்த ஊர் உதயத்தூரின் நினைவாக இந்த திரையரங்கிற்கு உதயம் என பெயர் வைத்தனர். தொடங்கப்பட்ட சில நாட்களிலேயே சென்னையில் மிக வெற்றிகரமாக செயல்பட்ட பெரிய திரையரங்குகளில் ஒன்றாக உதயம் திகழ்ந்தது. ஆயிரத்தி 1999 நடிகர் அஜித்குமார் நடித்த ஆனந்த பூங்காற்றே திரைப்படத்தில் உதயம் தியேட்டரில் என் இதயத்தை தொலைச்சேன் என்ற பாடல் ஒன்று வரும். அந்த அளவிற்கு இந்த தியேட்டர் பிரபலமானது. அப்பொழுது கட்டப்பட்ட போது உதயம், சூரியன், சந்திரன் ஆகிய 3 திரைகளை கொண்டிருந்த உதயம் திரையரங்கம் பின்னாளில் சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட சொத்து பிரச்சனை காரணமாக உதயம் திரையரங்கம் 2ஆக பிரிக்கப்பட்டு மினி உதயம் என்ற பெயரில் மற்றொரு கூடுதல் திரை சேர்க்கப்பட்டது. ஒவ்வொரு திரையிலும் சுமார் 700 முதல் 800 பேர் வரை அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது. மல்டிப்ளெக்ஸ் என்றால் என்னவென்று தெரியாத காலத்திலேயே சினிமா ரசிகர்கள் நெஞ்சில் நிறைந்த திரையரங்குகளில் ஒன்றாக உதயம் இருந்தது. அன்றாடம் கூலியாக ரூபாய் 50 சம்பாதிக்கும் சாமானியன் முதல் அப்போதைக்கு பணக்காரர்களாக இருக்கும் அனைவரும் இந்த திரையரங்கிற்கு படையெடுத்தனர். 90களுக்கு பிறகு உதயம் திரையரங்கம் விஜய், அஜித் ரசிகர்களின் கோட்டையாக மாறியது குறிப்பிடத்தக்கது. அதிலும் இவர்கள் படங்கள் திரைக்கு வந்தாலே போதும், ரசிகர்கள் திரையரங்கம் முன்பு பெரிய பெரிய கட் அவுட் வைத்து பாழாபிஷேகம் செய்து திருவிழா போல கொண்டாடி தீர்த்து விடுவார்கள். பின் நாட்களில் சென்னையில் மல்டிப்ளெக்ஸ் கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கிய பிறகு உதயம் போன்ற திரையரங்குகளின் மவுசு குறைய தொடங்கியது. இதனால் ரசிகர்களின் வரவு குறையவே வதந்திகளை உண்மையாக்கினர் இதன் உரிமையாளர்கள். ஆம், அப்போதெல்லாம் உதயம் எப்போது விற்கப்படுகிறது, இதோ நாளை விற்கப்படுகிறது என்ற வதந்திகள் வந்த வண்ணம் இருக்கும். இப்படி 40 ஆண்டு காலமாக அனைவரது நெஞ்சிலும் குடிகொண்ட உதயம் திரையரங்கம் பிப்ரவரி 3ஆம் தேதி பிரபல கட்டுமான நிறுவனம் குடியிருப்பு பகுதிகளுக்காக கட்டுமான பணிகள் தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஒரு சம்பவம் சினிமா ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.